சிறுகதை ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இது எல்லாம் சுகமே. தெரியல எப்படி இந்த வார்த்தைலாம் நினைச்சது தெரியல. வர்றோம் நினைக்கிறோம், ஏதோ மண்டல பூந்துக்குது, பேராக இருக்கிறோம், எழுதுறோம், வந்துருச்சு அவ்வளோதான். அப்படிதான் வந்தது. என்னுடைய 12வது வயசுல நான் பாட்டு பாடுறோம். எங்க அண்ணன் பாவர வரதராஜனோட இலக்கிய அண்ணன் சரி, நாங்கெல்லாம் மகரகட்ட வர்ற வரைக்குமே எங்க அண்ணனோட ஸ்டேஜில் பாவர வரதராஜனோட ஸ்டேஜில் பாடிட்டு வந்தவங்க. அதனால தான் எங்கள் அண்ணன் பாவலர் வரதராஜன் இல்லைன்னா நாங்கள் இந்த சினிமாவில் வந்துருக்கவே முடியாது, இந்த இசையில் வந்துருக்க முடியாது, எழுத்தில் வந்துருக்க முடியாது, நடிக்க தெரியாது. எல்லாத்தையும் கொடுத்தது எங்கள் அண்ணா பாவலர் வரதராஜனோட தான். அவர்களை ஃபாலோ பண்ணி வர்றதுனால தான் இதெல்லாம் பண்ணோம். அதனால அவருடைய அவர் எழுதின பாட்டு ஒரே ஒரு பாட்டு தான் சினிமாவில். பாட்டு மண்ணில் இந்த காதல் என்று யாரும் பாட்டு கொடுப்போம். நல்ல பாட்டு. அது எங்கள் அண்ணனை எழுதுனதுனால அவ்வளோ அர்த்தத்தோடு வந்துருக்குங்கிறது தான் உண்மையாக. எங்கள் அண்ணன் பாவலர் எப்படி எழுதுவேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இவ்வளோ அர்த்தம் வந்தது காரணம் தான். இந்த மாதிரி பல அனுபவங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு. சினிமாவுக்கு வந்தாலும் உங்களுக்கு தெரியும், எல்லாம் கஷ்டப்பட்டு 1968 நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். அது 12 வயசுல பாடுறேன். இப்போ வயசு சொல்ல மாட்டேன், நீங்களும் ஏதோ ஒரு கணக்கு வச்சு வருஷமாக பாடிட்டு இருக்கீங்க. 80 டிசம்பர் சுதந்திரம் எந்த வருஷம் கிடைச்சதோ அந்த வருஷத்துல போடலாம். அதனால சுதந்திரம் கிடைக்கிற வருஷத்துலாம் நினைச்சுட்டு நீங்க அந்த வயசுல சொல்லி நினைச்சுக்கலாம். இதெல்லாம் நிஜமாவே சொல்லணும்னா நாங்கள் எல்லாம் நம்பலாம், நாங்க எல்லாரையும் சொல்லலாம். தெய்வ நம்பிக்கைங்கிறதோ ஒன்றுதான் மிக ஆழமான காரணம். என்னன்னா, நம்ம சிந்திச்சு இந்த கதையை எழுதும் போதோ அல்லது பாடலுக்கு இசையமைக்கும் போதோ நமக்கு அது முன்னாடி அந்த டியூன் இல்லை. உட்காந்து எங்கிருந்து வந்தோம், என்ன கொண்டு போவோம், எண்ணி பாட்டு எழுதிடலாம். அப்ப இந்த நேரத்தில் வருதுன்னு சொன்னா அந்த சிந்தனையும் கற்பனையும் அந்த இசையும் வருதுன்னா அது நம்ம காரணம் இல்லை, ஏதோ ஒன்று நம்மளை பூந்து பண்ணுது அப்படின்லாம். அதுக்கு உங்களெல்லாம் ஒவ்வொருத்தரும் பேர் சொல்லி பாராட்ட எனக்கு ரொம்ப பெருமையான. முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு அவருக்கு சரியான முறையில் ஒரு இது அல்ல, இது திடீர்னு கூப்பிட்றாங்களே, நமக்கு என்ன சாதிச்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுல இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களே சுஸ்ரீ அவங்க வந்து சொல்லிட்டாங்க, சார் நான் தான் சார் அந்த கமிட்டியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சிவஸ்ரீ சொல்லணும்னா நிறைய சொல்லணும். ஏன்னா வந்து அவர்கள் புதிய பாடல்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்களும் பாடிட்டோம். எங்களுக்கு நாங்களும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை ஒரு பாட்டாவது கொடுத்து அப்படி நடிக்க செய்யணும் அப்படிலாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ண பண்ணாங்க பாருங்க. இந்த மாதிரி இப்போ சான்ஸ் கேட்குறோம், மெடலே கேட்குறாங்க பங்கிட்ட. அதனால அடுத்து வரதில் வந்து எங்களை எல்லாம் பாடுற மாதிரி பாட்டு பண்ணிட்டு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. அதுவும் எனது அருமைக்குரிய நண்பர் சின்ன வயசுல இருந்து நாங்கள் சினிமா வந்தது தொடர்கதை. இந்த ஒரு பூவர சம்பவம் பூத்தாச்சுன்னு ஒரு பாட்டு இருந்தாங்க. பூவர சம்பவம் பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோடு பாட்டு. அதுக்கப்புறம் நடப்பதோ மார்கழி மாசம், தையில நிச்சயதார்த்தம், நாதஸ்வரம் மேளம் வரும், வீரபாண்டி கோயிலிலே வருகிற தை பொங்கலிலே, வேண்டினபடியே பொங்கல் ஒத்த மார்கழி முடிஞ்சு தை பொறுக்காதும் எழுதிட்டாங்க. இவர் அப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் நாங்கள் டைரக்டர் மதிப்பு கொடுப்போம். மொத்தமாக ஏக்கமா நீங்க இப்போ மார்க் போடுங்க, அந்த இது மார்க் போட்டவங்க மேலன்னா அந்த மார்க் ஒரு 1 2 போடுறோம் மியூசிக் கிடைக்கணும். அப்படிதான் அந்த காலத்துல இருந்து. இவர் வந்து அது வந்துட்டு ஏங்க வரி கொஞ்சம் மாத்திக்கலாம், அப்பதான் கொஞ்சம் பெரிய சிங்கர். இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணணும் இல்ல மார்கழி முடிஞ்சு தை வாரத்தோல மார்கழி சாட்சி புதையல் எடுப்பேன் இருந்தா நல்லா இருக்குன்ற வார்த்தை இவர் தான் சொல்றாரு. கரெக்டான வார்த்தை. மச்சான் வந்து ஆக்கி கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்ப அடுத்த ஐட்டுக்கு போகணும் சொல்றேன். அப்படி ஒரு முதல்ல படம்
கவிஞர் கண்ணதாசன் பாட்டு எழுத போறோம். காதல் வைபோகமே காடும் நன்னாழிலே வானில் ஊர்வலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. எங்க 2 பேரும் பாராட்டி எழுத வார்த்தை தான் அந்த வார்த்தை. இன்னைக்கு இதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் படம் மியூசிக் போறோம். அல்லாத 2 பேரும் சொல்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிய கண்ணதாசனுடைய வரிகள். அது மாதிரி நிறைய சினிமா அனுபவங்கள், எக்கச்சக்கமான அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்கள். குடும்பத்துல நான் இல்ல ஊர்ல எங்க வீட்டுக்கு வந்தாரு, என் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல. பட்டு நீ போற மாமா அப்படி சொல்லி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு போன் வருது, அதுக்கப்புறம் தான் போறேன் நான். அது மாதிரி குடும்ப உறவுகளும் சரி, இசை உறவுகளும் சரி, சினிமா உறவுகளும் சரி, ரொம்ப சிக்கா நெருங்கி பழகிய அந்த பாகியங்கள் கடவுள் கொடுத்தது, அதுக்கு நன்றி. அதே போல இன்றைக்கு என்ன பாராட்டி கொடுத்தது சொல்றீங்க. விட்டா நிறைய பேருக்கு மைக் கிடைச்சா நான் விட மாட்டேன். அது பெரிய இல்ல வேண்டாம். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, அவங்க நிறைய பேர் அவார்டு வாங்கணும். லேட்டாக மொத்தம் அவார்டு கொடுத்தது நான் வெளியே போய் அவங்க கொடுக்குறேன். வீட்டுக்கு நன்றி நிஜமே வாங்க. ஏன்னா ரொம்ப தாமதமா உங்க நிகழ்ச்சிக்கு வந்துருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் முடிச்ச மாதிரி நீங்க அந்த கடல எனக்கு தேங்க்ஸ் இல்ல, எனக்கு உண்மை தெரிஞ்சாகும். நான் பேச வேண்டாம், நீங்க போங்க. நான் பேசும்போது நீங்க வந்து எனக்கு நீங்க வந்து பேசுறீங்க. சார் மட்டும் போட்டோல இருக்காங்க. இன்னொருத்தர் இந்த ஈவென்ட்க்கு காரணமா இருக்கவர் இருந்தா நல்லா இருக்கும். நல்ல கோபி கிருஷ்ணன் சார் ப்ளீஸ் ஜாயின் திஸ். சாரி சார், நீங்களும் வாங்க. நீங்களும் வாங்க. சும்மா ஜாலியா சொல்லலாம், ஒரு தப்பா எடுக்காது. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் சொன்னேன் நீங்க வரும்போதே நம்மளுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுடைய பிறந்த நாளும் கூட நாளைக்கு. ஸோ இந்த நாளைக்கு இன்னைக்கு கிஃப்ட் ஒரு லைஃப் டைம் ஆச்சு. நீங்க இப்போ போனா 12 மணிக்கு கை கட்டுறவங்க அவங்க கூட போடுவாங்க. வெயிட் பண்றோம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மிக சந்தோஷம். இயக்குனர் கே. வாகிரா சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.